ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்மளோட ஃப்ரைடே சமையல் பார்த்துலாமா? நம்ம வீட்டு சமையல் சாதம், சுட சுட சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார். என்னடா நீங்கள் எப்போ பார்த்தாலும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம ஃபேவரட் டிஷ், ஓகேவா? அடுத்தது உருளைக்கிழங்கு பொடி மாஸ். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு தேங்காய் தூள் போட்டு வெங்காயமும் உருளைக்கிழங்கு போட்டு பொடி மாஸ், ஓகேவா? இது வெண்டைக்காய் ஃப்ரை. பாருங்கள் எப்படி நல்லா பரப்பரன்னு வந்திருக்கு. அதான் சிம்மிலே வச்சு, ரொம்ப எண்ணெயும் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணது வெண்டைக்காய் ஃப்ரை, ஓகேவா? இன்றைக்கி நம்ம சிம்பிள் தான், ஏன்னா பூஜா வேலைலாம் இருந்துச்சு, அதனால் நம்ம சிம்பிள் டிஷ். பாருங்கள், வாங்க சாப்பிட வாங்க. நாளைக்கு சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட். அதான் சாம்பார் வச்சாலுமே சரிதான், கடைசியில் இறக்குறச்ச சாம்பார் நம்ம இறக்குற சமயத்தில் கால் டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டு இறக்கி அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இறக்கிட்டு அப்புறமேட்டு திறந்து பார்த்தீங்கன்னா அது கல்யாண வீட்டு சமையல் மாரி சூப்பராக இருக்கும். அது ஒன்றா. அடுத்தது ரசம் நீங்கள் எந்த ரசம் வச்சாலும் சரி, மிளகு ரசம் வச்சாலும் சரி, பருப்பு ரசம், எந்த ரசம் வச்சாலும் நீங்கள் ரசம் கொதிக்க ரொம்ப விடக்கூடாது இல்லை? அப்படியே நுரக்கட்டி வர சமயம் இறக்க சமயத்தில் ரெண்டு சொட்டு லெமன், 1/4 ஸ்பூன் சர்க்கரை போட்டு மூடி வச்சுருங்க. எப்படி நீ வச்ச ரசம் அப்படின்னு உங்களோட சொந்த பந்தம் அக்கம் பக்கம்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும்.